அப்பாடா எப்படியோ பொண்ணுக்கு எழுத்துல முடிச்சு விழுந்துருச்சு. மொத்த சொத்து நமக்கு தான். இதுக்கு தானே இவ்வளவு சிரமப்பட்டோம். தலைவரே, போஸ்ட்மேன் அமுக்க வேண்டிய வேலை இல்லையே. அயலே அமைக்காச்சு. இனிமேல் நம்ம போஸ்ட்மேன் நமக்கு. பரதேசி பிள்ளைங்க எங்க வராங்க? நெல்லுங்கடா. அவன் கல்யாண வீட்டுல செருப்பு கணம் தேடிட்டு இருக்கான். கும்பலா வந்துகிட்டு உங்களை நான் கூப்பிட்டேன்டா. ஏன் வந்தீங்க? ஆமா, என்ன மாப்பிள? அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். நீங்க இவங்கள வர சொன்னீங்களா? பொன்னம்பலம் இவங்க வந்தான். ஓ, நீ ஏன் இங்க வந்த? கூப்பிட்டு தாப்பா வந்திருக்கான். கூப்பிட்டு வந்தியா? இவளையும் நான் தான் கூப்பிட்டேன். அட நீங்க வேற. நீங்க ஜப்பான் மாப்பிள, இவங்க ஜப்பானை பார்த்திருக்கான். அவர் ஜப்பான் மாப்பிள்ள இல்ல, நம்ம ஊர் மாப்பிள்ள தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவர் படிச்சது கொண்டது எல்லாம் ஜப்பான்ல தான். சின்னதா இருக்கும். நீ எங்க பாத்துருக்க போற? படிச்சது வளர்ந்தது கொண்டது எல்லாம் நம்ம ஊர்ல தான். எல்லாம் ஒரு செட்டப். ஒரே ஒரு தடவை அப்படி முகத்தை திரும்பி பாரு. அவர் முகத்தை எத்தனை தடவை நான் அப்பா? மெக்கானிக் முத்து ராசு. ஏண்டா ஒரே மீசைய நாளா ஒட்டி என்ன ஏமாத்திட்டியா? என்ன என்னதுக்கா கொடுத்துருக்க? பொறுக்கிப்பாயில பிரியா. என்னப்பா? வாமா. அவன் ஒரு மெக்கானிக். ஜப்பான் மாப்பிள்ள இல்ல, நம்மள ஏமாத்திட்டான். ஆமா பிரியா, இனிமே இவன் உனக்கு புருஷனே கிடையாது. உடனே விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாண்ணா, நான் விருப்பப்பட்டுதா இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவனுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நான் ஜப்தி பண்ணிட்டேன். தம்பி, வீடு முத்துராசு கைக்கு வந்துருச்சு. கோர்ட் ஆர்டர். நீங்க எப்படி என்ன வெத்து பேப்பர்ல ஃப்ராட் பண்ணி ஏமாத்துனீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை ஏமாத்திட்டேன். அவ்வளவுதான். பிரியா, எப்ப நீ என் பேச்ச மீறிட்டியோ இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. எப்படி நீங்க வாழ்ந்துறீங்கன்னு பாக்குறேன். மருமகளே, குலமகளே, மணித்தமிழே,
குலமகளே மணிக்கமிழே மாமணியே. என்ன நீங்கள் പറയുന്നത്? ஐயோ, அந்த பொன்னம்பலத்தை ஆளுங்க என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, ஆள் வந்தா என்னையும் இல்ல கொல்லும். நம்ம ரெண்டு பேரையும் சதக்கு கொல்லும். இப்ப என்ன பண்றது? நீங்கள் இവിടത്തിலிருந்து ஓடி போகும். நீயும் ஓடி வந்துறியா? நான் வரலே, நான் சினிமாவில் போய் பிரவேசிக்கும். நீ சினிமாவில பிரவேசிக்க மாட்ட, சினிமாவில பிரசவம் ஆயிருவ. ஐயோ, சரி, நான் இப்ப என்ன செய்யும்? ஒண்ணு செய். என்ன? நான் செத்தா போன மாதிரி படுத்துக்கிறேன். நீ ஆஹா. பக்கத்து வீட்டு பொம்பளைங்களை கூட்டு வந்து ஆஹா. ஐயோன்னு அழு. அவங்க என்ன பார்த்துட்டு பொணம்னு நினைச்சு போயிருவாங்க. சரி, சீக்கிரம் கிடந்து சாவும். ஆள் வர போறான். அடாடாடா, புருஷன் சாகறதுல பொண்டாட்டிக்கு என்ன மகிழ்ச்சி. சரி, நான் படுத்துக்கிறேன். சீக்கிரம் படுக்குனே. ஐயோ, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே. எனக்கு பிடிக்காத பொண்ணு இருக்கு. ஐயா 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 ஐயா, முதலாளி என்னை விட்டு போயிட்டீங்களே, எனக்கு சம்பளம் கூட கொடுக்கலையே. முதலாளி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணி வைக்கல? உயரத்துக்கு பொண்ணு கிடைக்கல. முதலாளி மாதிரி பேசுறாரே, யாரு? என்ன பர்த்தாவோட ஆவியாக்கும் പറയുന്നത്. ஆவியாவது பாவியாவது, நான் மோசம் போயிட்டேனேமா. அங்கே அவரு சகிக்கல. ஐயோ, முதலாளி செத்தது மாதிரி தெரியல, உயிரோட இருந்த மாதிரி ஐயோ அம்மா தாயே, எனக்கு நேரம் முதலாளி இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எனக்கு யாரு பண்ணி வைக்க போறாங்களோ. ஐயோ, வாங்க டைரக்டர் சார், வாங்க ஹீரோ, டீ கடை சிங்க டீ குரா. சார், இடது கையில நாடி துடிப்பு நின்னு போச்சு. வலது கையை பாருங்க ஐயா. ஓகே. வலது கையில வளையல் போட்டுருக்காரு சார். அது சுந்தரியோட கையா, பணத்தோட கைய பாரியா. இது வசதியா இருக்கே. இந்த கையில நாடி நின்னு போச்சு. அப்ப ஆல் க்ளோஸ். படத்துக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் போதங்கய்யா. யார் பேசுறாங்க? நான் இல்ல. அதான். மனப்பிராந்தியா? இந்த பணத்தை புதைக்கிறதா எரிக்கிறதா? எரிச்சா என்னால சூடு தாங்க முடியாதுயா. இது என்ன பிராந்தி? இந்தியாவுல எவ்வளவோ பிராண்ட் இருக்கு, அதுல ஒண்ணு நினைச்சுக்கியா. டைரக்டர் சார், நல்லா படுத்துக்கப்பா. தேங்க்யூ. ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணம் பேசுதோன்னு. பணம் பேசுதோ? ஏன் பணம் பேசுது. ஏன்? யோ, இது நல்ல டைட்டில்யா. ஆமா, இது யார் சொல்றது? நான் சொல்லல. யோ, அதான் அவர் சொல்றாருல்ல, ஏன் உயிர் எடுக்கிற நீ? எனக்கு ஒரு ஏம்மா doubt சுந்தரி, இருக்கு. நான் உனக்கு ஒரு சீன் பறையன்னு நடக்கு. சார், நானும் கூட வரேன் சார். பணத்தோட பேசிட்டு இரு. சுந்தரி, ஹீரோ என்ன விட்டுட்டு ஹீரோயினுக்கு போய் கதை சொல்ல போயிட்டாருமா. இட் இஸ் டூ. என் வாயில பழம் எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீங்க உங்க வாயில தான் ஒண்ணுமே இல்லையே. எப்படியோ வந்துச்சு. பழம் ஏதோப்பா, என் வாயில் பழம் ஏதோப்பா. சார், என்ன தப்பா நினைக்கண்டே. அந்த பொன்னம்பலத்தோட ஆட்கள் என் பர்த்தாவை கொல்ல வரும்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அவங்கள சமாளிச்சு என் படத்துல ஒண்ணு நான் ஹீரோனியா போடுறேன். விலக விலக ஓரம் போ. யோ விலகையா, விலக. யோ தரகற. யோ, அவர் செத்துட்டாரியா. அது தெரிஞ்சுதான் கட்லோட வந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? பணத்தை கொண்டு போய் பொன்னம்பலத்து தலைவர்கிட்ட காமிச்சிட்டு எரிக்க போறோம்யா. டேய் வாங்கடா, வந்து பணத்தை தூக்குங்கடா. நீங்க ஒண்ணும் தூக்க வேணாம், நானே நடந்து வர்றேன். இது பணம். வெரி குட். என்னடா பணம் பேசுதேன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. இந்த பணம் பேசும், எந்திரிக்கும், நடக்கும். விட்டா என்ன வேணாமோ செய்யும். பணத்துக்கு வழி விடுங்க. ரைட்ல வா. போங்க போங்க இப்படி கொஞ்சம் போங்க. left வா. இப்படி போங்க. ஓடிடு. ஐயா, என் கைக்குள்ள எத்தனை நாக்காளி இருக்கு, என் பாக்கெட்டுக்குள்ள எத்தனை விஐபி இருக்காங்க, லா அண்ட் ஆர்டருக்கு எனக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கு, என் சரித்திரத்தை பத்தி தெரிஞ்சிருந்து என்கிட்ட மோதரானே உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும்டா. சுத்தி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் கட்டி போட்டுட்டு பேசுறிய. நீ ஆம்பளையா இருந்தா கட்ட ஊத்துட்டு பேசுறா. அண்ணங்கிட்ட மரியாதை பேசுற, உன்னை தீத்துறோம்டா. நோ நோ நோ, அவசரப்படாத. நம்ம பாலிசியை மாத்திய தம்பி.
பொசுக்கன் சாவடிச்சா கிக்கே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி தான் இம்சை பண்ணோம். போய் கூட்டிட்டு வாடா போ. அழாதம்மா, அழாத. என்ன பாக்குற? உன் அன்பு தங்கச்சி அழுதுட்டே கேட்டாலும் அடிக்கிறத நிறுத்திட்டேன். இப்ப நான் சொல்றத கேட்கணும். என்னது? உங்ககிட்ட என்ன பெருசா கேட்க போறான்? அன்பு நகரை காலி பண்ணு. முடியாது. நாளைக்கு காலங்காத்தால முகூர்த்தம்டா. முகூர்த்தம் முடிய வேண்டாம்? உன் அன்பு தங்கச்சி கல்யாணம் நடக்க வேண்டாம்? என் உயிரே போனாலும் அன்பு நகரை உனக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. தம்பி, இவளுக்கு உன் கையால தான் சாந்தி முகூர்த்தம் போல இருக்கு. நாத்தி பண்ண அவங்க 2 பேரையும் புதர்ல போட்டுரு. ஆத்திரப்படாதப்பா. ஆத்திரத்தினால எதையும் சாதிச்சிட முடியாது. உன்னையே நம்பி இருக்கிற எங்களை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. தம்பி, அவசரப்படாதப்பா. எங்களை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. முத்துராசு, என்ன கத்திய திட்டாத, புத்திய திட்டுன்னு சொன்ன நீயா இப்போ கத்தி எடுத்துக்கிட்ட? என்னப்பா அது? வாங்க. என்னது? என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தவன கண்ட துண்டமா வெட்டினாதான் என் ஆத்திரம் தீரும். ஓ ஆத்திரம் தீர்ந்துட்டா? ஆனா சட்டத்தோட ஆத்திரம் உன்னை தூக்கு மேல கொண்டு நிறுத்துமே. அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான்ப்பா. என்ன சொல்றீங்க? பொன்னம்பலத்தை பழி வாங்கணுன்றதுக்காக அவன் மக உன் கூட பழகினத போட்டோ எடுத்து அவன் சம்பந்தம் பேச போன இடத்துக்கெல்லாம் போட்டோ அனுப்பிச்சு அவமானப்படுத்துறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நினைச்சு உன் தங்கச்சியை பழி வாங்கிட்டான். முத்துராசு, சேலை முள்ளு மேல விழுந்துருச்சு. நாம தாப்பா பொறுமையா எடுக்கணும். உன் தங்கச்சியை யாருக்கு எடுத்தானோ அவனையே அவளுக்கு புருஷனாக்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்தா நல்ல விஷயம் தானே. அருவாவை கீழே போடு. அருவா பிடிக்கிற கையா இது? அன்பு கை. முத்துராசு, வீரம் மட்டும் இருந்தா பத்தாதுப்பா, விவேகம் இருக்கணும். இந்த பாரு, இந்த உலகத்துல பொறுமையா இருந்தவன் தான் ஜெயிச்சிருக்கான். முத்துராசு, பாப்பா சொல்றேன்,